தேசிய காவல்துறையின் தற்போதைய தலைவர் தான்ஸ்ரீ ரசாரிடின் ஹுசேன் வரும் ஜூன் 22ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் அடுத்த காவல்துறை தலைவர் யார் எனும் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியிலும் காவல் அதிகாரிகள் மத்தியிலும் மிகுந்திருப்பதை தாம் உணர்ந்திருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆனால் தேசிய காவல்துறை தலைவரின் நியமனம் குறித்து மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகளை அன்வார் மறுத்துள்ளார். தேசிய காவல்துறை தலைவரின் நியமனம் குறித்து முறையான கலந்துரையாடல் மாமன்னரிடம் நேரடியாக நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக அடுத்த தேசிய காவல்துறை தலைவராகும் பெயர் பட்டியலில் 3 உயர் காவல் அதிகாரிகளின் பெயர்கள் மாமன்னரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. அந்த பட்டியலில் தேசிய துணை காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை, உள்நாட்டு பாதுகாப்பு பொது ஒழுங்குத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்மி அபு காசிம், தேசிய காவல்துறையின் சிறப்பு பிரிவின் இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் என மூவரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த செய்தியை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.